வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். சார்பத்திரி ரைடு வாட்சாபத்திரி சி பத்திரி டமார் பீனாபத்திரி கமால் சாப்பா பேசா ஒலாக்கா ஒயக்கா ஐ அம் எஸ்பேக்கா. ஐயோ டேய், என்ன ஒருவேளை காணா? இந்த பக்கம் பார்த்தா சுரன், இந்த பக்கம் பார்த்தா என்னால திரும்பி பாப்பேன்னு பார்த்தா எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? வழக்கம் போலதான் ஒவ்வொரு வாரமும் பண்ற மாதிரி இந்த வாரமும் சிறப்பான சம்பவங்கள் நிறையவே பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் வரிசையா எடுத்து பார்த்துருவோமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஃபர்ஸ்டா ரீத்து ரோஸ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நானே வருவேன் அப்படிங்கிற சீரியல்ல நானே வருவேன்ற சீரியல் பேர் வச்சாலும் வச்சாங்க, நானே வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம சீரியல் கண்டென்ட்ல ஏறி பாத்துக்கிறாங்க. சரி, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. கண்ணாமூச்சியை வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க என்ன சம்பவம்னு பாத்துருவோம். கண்ணாமூச்சி வரலாம். நல்லா இருக்கே, நான் ரெடி. நானும் ரெடி. முன்னாடி இருக்க இவ்ளோ அழகான காட்சியை போட்டோ எடுக்கணும். என்ன இப்ப நம்ம ராதாமாவை போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தன் உள்ள வந்திருக்கான். அவனை நம்ம ராதாமா செல்ஃபி கேமரா வழியா பாத்துட்டாங்க இல்லையா? இதுக்கு அப்புறமா தான் கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடி யாரே அப்படிங்கிற கேமையே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கண்ணாமூச்சி கேம உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துக்க முடியாது. ஓகே ஜூட். எங்க போனா? இப்பதானே அவ இங்க நின்னுட்டு இருந்தா. ஒளிலாம் நினைக்கிறதப்போ அந்த பக்கி போய் ஒளிதே அங்க போய் வேண்டியது. எப்படி நம்ம ராதாமா வில்லனை பார்த்த உடனே கபார்னு கீழே படுத்துட்டாங்களா? இப்ப அஸ் அ வில்லனா இவன் என்ன பண்ணணும்? நேரா போய் எங்க அவங்க இருந்தாங்களோ அங்க தானே போய் தேடணும். ஆனா நம்ம வில்லன் புத்திசாலித்தனமா எங்க திரும்ப போய் தேடுவான்? அடையே அசத்தலா இருக்கே, பின்னிடுவான் போல் இருக்கே. நேருக்கு நேரா பார்த்த புள்ளையை காணும்னு அங்க போய் தேடாம பாத்ரூம்ல போய் அரை மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட வில்லன் பாருங்க. சரி, வில்லனை கூட விட்டுறலாம். இப்ப நம்ம ராதாமாக்கு திடீர்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இக்கட்டான சூழ்நிலை என்ன தெரியுமா? அடே, ராதாமா வில்லனை பார்த்துட்டு கபார்னு கீழே படுத்தாங்க, அவ்வளவுதானே. இப்ப எந்திக்கும் போது சாரி வேற எதுலயாச்சும் மாட்டிக்கிச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. கட்டில் காலு கடியில, அந்த கட்டிலே முதல்ல ராதாமாவால தூக்க முடியல, அந்த காலு கடியில எப்படா அந்த சாரி மாட்டிச்சு? ஒரு நியாயம் வேணாமடா? நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருக்குதா? இப்ப நம்மளுக்கு எப்படி காமிச்சிருக்காங்க? வில்லனும் ராதாமாவும் நேருக்கு நேரு பார்த்துட்டாங்க. வில்லன் ராதாமா இருந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தானே காட்டினாங்க. ஆனா ராதாமா அங்க இருக்காங்களான்னு பாருங்க. சார்பத்திரி ரைடு வாட்சாபத்திரி சி பத்திரி டமார் பீனாபத்திரி கமால் சாப்பா பேசா ஒலாக்கா ஒயக்கா ஐ அம் எஸ்பேக்கா. ஐயோ டேய், என்ன ஒருவேளை காணா? ஒண்ணு கவலைப்படாத பாஸ்கர், இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ராதாமா தப்பிச்சு எது வழியா ஓடி வந்தாங்களோ அதுக்கு பின்னாடியே தான் வில்லனும் வரான். ஆனாலும் வில்லன் வந்து ராதாமாவை பார்க்கல. சரி ரைட், விட்டுறலாம். ஆனா இப்போ இந்த சீன்ல வில்லன் எங்க இருக்கான், ராதாமா எங்க இருக்காங்கன்றத அவனுங்களே தான் காட்டுறாங்க. இப்பயாச்சும் வில்லன் ராதாமாவை கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டியும் நான் உங்களை ஏமாத்திட்டேன். என்னடா சொல்றே? தப்பிச்சிட்டாங்களா? சரி ரைட், தப்பிச்சது கூட பரவாயில்லைங்க. ஆனா தப்பிச்சு ராதாமா எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு அவனுங்களே காட்டுறாங்க. அந்த கொடுமையை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. எப்படி வில்லனுக்கு ஆப்போசிட்லயே ஓடி போய் கீழே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஆனாலும் வில்லன் கண்ணுக்கு ராதாமா தெரியல. எப்பேற்பட்ட வில்லன் பாருங்க அவன். இது ஜஸ்ட் ட்ரைலர் தான் கண்ணா, நீ இன்னும் ஃபுல் பிக்சர் பார்க்கல. டெரரா இருக்கும். கிருஷ்ணா காப்பாத்துங்க.
கடைசியா ராதாமா வேற வழியே இல்லாம லைஃப் ஜாக்கெட் எடுத்து மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாங்க. தண்ணியில குதிச்ச சவுண்ட கேட்டு வில்லன் ஓடி வந்து பார்த்துட்டான். இப்பயாச்சும் வில்லன் ராதாமாவை கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சீங்கன்னா சொன்ன மாதிரியே கோட்டை விட்டீங்கல்ல. யாரோ குதிக்கிற சத்தம் கேட்டுச்சு, ஆனா ஆளை காணமே. மச்சான் இவனை கொஞ்சம் அசிங்கமா திட்டேன். எப்படி குதிச்ச வேகத்துல அப்படியே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாமா. அப்பயும் வில்லங்கன்ல மாட்டல. சரி ரைட், இப்படியே ஒளிஞ்சு பிடிச்சியே விளையாடிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு 8 எபிசோடுக்கு இப்படியே ஓட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் இல்லப்பா, வில்லன் ராதாமாவை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டாங்க. எப்படா கண்டுபிடிச்சான்னு கேட்டா போனா இந்த ராதா பைத்தியக்காரி. நம்ம ராதாமா வில்லன் கண்ணுக்கு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வில்லனுக்கு தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து இப்படி எட்டி பார்த்தா ராதாமா கிடக்குறாங்க. எப்படின்னு சூப்பர்ல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவ்வளவு அறிவான நம்ம ராதாமாக்கு இவ்வளவு திறமையான ஒரு வில்லன் மாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட காம்போ அமைகிறதே பெரிய விஷயம். ஸோ இந்த காம்போ வச்சு கண்ணாமூச்சியோட நிப்பாட்டிடாம பம்பரம், கோழிக்கா, நொண்டி இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் நடத்துனீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியாது, நீங்க வில்லன் ஆகும் போதுதான் அந்த வலி உங்களுக்கு புரியும். அடுத்தா சீதாபதி ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க, ஹாய் ப்ரோ, கெட்டி மேளம் அப்படிங்கிற ஒரு சீரியல் புதுசா வந்திருக்கு இல்லையா, அந்த சீரியலையும் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இன்னொரு சீரியலையும் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க வெறும் 2 சீரியல் தான் போட்டிருக்காங்க. ஆனா எக்கச்சக்கமான பேர் இன்னும் 2 சீரியலை போட்டு வச்சிருந்தாங்க. மொத்தமா 4 சீரியல் மாட்டிருக்கு. அது என்னென்ன சீரியல், என்ன மேட்டர் அப்படிங்கறதெல்லாம் வரிசையா சொல்றேன் வாங்க. கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு தெரியும். வாழ்நாள் முழுக்க எனக்கு நீ, எனக்கு நான். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய தொடுவேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு. மகேஷின் உண்மை முகத்தண்டு அதிரும் அஞ்சலி திருப்பங்களுடன் கெட்டி மேளம். அதாவது என்ன தவிர்த்து வேற யாருமே என் பொண்டாட்டியை தொடக்கூடாது. அது கரப்பாம்பூச்சியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரப்பாம்பூச்சியை பிடிச்சி பால்ல போட்டு குடிச்சிட்டாராமா. ஒருவேளை பள்ளி விழுந்திருந்தா அந்த பள்ளியை எடுத்து பால்ல போட்டு குடிச்சு செத்து போயிருவான் போல இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் நீங்க சொல்ல வருது என்ன அப்படின்னா, இது சாதாரண மாப்பிள்ளை இல்ல, சைக்கோ மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்படிப்பட்ட இந்த சைக்கோ மாப்பிள்ளைய இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா காட்டுறாங்களான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதான் இல்ல. புரியல, अंग पार आपल्या दोघांसाठी जान्हवी म्हणजे மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. शिक्षा तर भोगावेच लागते. 100% மில்க் புரோட்டீன், இது மிகவும் உயர்ந்த தர புரோட்டீன். சுருக்கமா சொன்னா சைக்கோ. இது லக்ஷ்மி நிவாஸ் அப்படிங்கிற ஒரு மராத்தி சீரியல். அந்த மராத்தி சீரியல்லையும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நைட், அதே மாதிரி காக்ரோச், அதே மாதிரி பால்ல போட்டு அதே மாதிரி குடிச்சிட்டாப்லையா. சரி ரைட், இப்ப அடுத்தத பாருங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? You are my one and only love. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது 9 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்ல சக்தின்னு வந்த சீரியல். இதுல அந்த சைக்கோ மாப்பிள்ளையா யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி பாத்தீங்களா, நம்ம பிக் பாஸ் அர்ணவ். இங்கேயும் அதே ஃபர்ஸ்ட் நைட், அதே காக்ரோச் பால்ல போட்டு சமைச்சு புளிக்கிட்டாப்லையா. சரி ரைட், இதோட முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, இன்னும் இருக்குது. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலக்காரமா இருக்குதா? எப்படி அப்படியே டிட்டோவா எல்லாமே இருக்குதா? இது சௌபாக்கியவதி பாவா அப்படிங்கிற ஹிந்தி சீரியல். இதுலயும் அதே ஃபர்ஸ்ட் நைட், அதே காக்ரோச், அதே பால், அதே மாதிரி குடிச்சிருவாப்ல சைக்கோ மாப்பிள்ளை. இன்னும் இதே சைக்கோ மாப்பிள்ளை கான்செப்டை வச்சு எத்தனை சீரியல்ல ஓட்ட போறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் நீங்க எடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா அந்த காக்ரோச்சுக்கு பதிலா ஒரு வண்டு, ஒரு தேலுன்னு அதையாச்சும் மாத்தலாம்ல. எல்லாரும் அதே காக்ரோச்சியே அட்டையை போட்டாகணுமா? இங்க ஒண்ணு மரியாதை இல்லனே, நாய் மாதிரி நடத்துறாங்க. ஒருவேளை கேட்கலாம், சரி ஓகேப்பா, ஒரு சீரியலும் மற்ற லாங்குவேஜில் வந்து டப் பண்ணி எடுக்கலாம், அதனால ஒரே மாதிரி சீன் வைக்கலாம், இதெல்லாம் ஒரு குற்றமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி அப்படி பார்த்தா கூட தமிழ்லயே 9 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் தமிழ்ல அதே கான்செப்டை ஓட்டுறாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அடுத்தா ஜெனிஃபர் சங்கர் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஷஃபி ப்ரோ, ஜி தமிழ்ல வரக்கூடிய வீரா சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கண்ணை கட்டிட்டு கபடி விளையாடுறேன்னு சம்பவம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க கண்ணை திறந்து வச்சுட்டாருனாலே பயங்கர காமெடியா இருக்கும். இல்ல கண்ணை கட்டிட்டு வரையா, வாங்க என்னத்தை பிடிச்சிருக்காங்கன்னு பாப்போம். வாங்கடா, ஆடுது நேரமாச்சு போனோம். வா 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 வா.
ஐயோ நல்ல கண்ண லொல்ல கண்ணாக்கிட்டாங்களே ஐயா. மேட்ச் இன்னும் இருக்கு. நான் ஒரு பிளேயர் மிச்சம் இருக்கேன். கண்ணே ஒழுங்கா தெரியல. இதுல விளையாடலாம்னு கூப்பிடுறேன். இப்ப கபடி ஆடிட்டு இருக்கும்போது வில்லன் என்ன பண்றான்? ஹீரோ மூஞ்சில மண்ணள்ளி போட்டான். இப்போ ஹீரோக்கு கண்ணு தெரியாம போச்சு. சரி ரைட், மூஞ்சில மண்ணள்ளி போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு வாட்டர் பாட்டில வாங்கி மூஞ்ச கழுவிட்டு கேமை கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்களா? வேற வேற வேற. அவன் அந்த துணியை கொண்டா. அதாவது நான் கண்ணை திறந்து வச்சாதானே நீ மண்ணள்ளி போடுவ, நான் கண்ணை துணி வச்சு கட்டிட்டேன்னா அப்புறம் எப்படி நீ மண்ணள்ளி போடுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திசாலித்தனமா யோசிச்சாரு பாருங்க. அதை பார்க்கும்போது ராதாமாவுடைய வில்லன் இருக்கான் பாருங்க, அவருக்கே இந்த மனுஷன் டப் கொடுத்துட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு புல்லரிச்சு போச்சு. சரி ரைட், இதுக்கு நம்ம ஒரு கவுண்டர் போடலாம்னு சொல்லி பார்த்தா அந்த கவுண்டரையும் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் இந்த காமெடியை கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு நல்ல காமெடி சீன் மாட்டி இருக்கு. சிரிச்சு வயிறு வலிக்க போகுது. சரி ரைட், இப்போ இந்த மேட்ச்ல ஹீரோ சார் டீம்ல ஹீரோ சார் மட்டும் தான் மிச்சமே இருக்காப்ல. அந்த மனுஷனும் கண்ணை கட்டிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு அவர் பாட்டு நின்றுட்டு இருக்காப்ல. இப்ப ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒருத்தனை அனுப்பிச்சு போய் தொட்டுட்டு ஓடி வந்துடுறா அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் போய் என்ன பண்றான்னு பாருங்களேன். கபடி கபடி மேட்ச் முடிஞ்சுன்னு பார்த்தா ஒரட்டுக்கால கண்ணை கட்டிட்டு புதுசா ஆரம்பிச்சுச்சப்பா. நான் போறேன்டா. எப்படி நம்ம ஹீரோ சார் கண்ணை கட்டிட்டு காட்டின அந்த ஹீரோயிசம்ல அவ்வளவு பேருக்கும் புல்லரிச்சு போயிருக்குமே. உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இப்ப அரிச்சு போன அந்த புல்ல மேயறதுக்காக மாட விடுற மாதிரி அடுத்ததா ஒண்ணு பண்ணிருப்பாங்க பாருங்க. மிரண்டுருவீங்க நீங்களா? எப்படி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற அம்புட்டு பேரையும் அடிச்சு நவுத்தி மிதிச்சு எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டாப்ல. சரி ரைட், இப்போ மீதி இருக்கிறது ஒரு ஆள் தான். அவனாச்சு கொஞ்சம் உருப்படியா செயல்படுவான்னு சொல்லி பார்த்தா நம்ம கண்ணு கட்டின ஹீரோக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த மனுஷன் புத்திசாலித்தனமா பண்ண விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, நீங்களாம் ஊரை விட்டு காலிப்பட்டு ஓடி போயிருவீங்க. நீ சவுண்ட் வச்சு தான் அவுட் பண்ற. இப்போ உன்னை சத்தமே இல்லாம முடிக்கிற பாரு. என்ன தம்பி ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை எப்ப போடுவான்? சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கோவில சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். அடே கபடினா ஓடி போய் காலை பிடிக்கணும்டா, நீ என்னடா சுத்திக்கிட்டு இருக்க? இத்தனைக்கும் பாருங்க சவுண்டு கேட்டு தானே வந்து பிடிக்கிற, நான் சவுண்டு கேட்காம நடக்கிறேன்றான். டேய் நடந்தாதான்டா சவுண்டே கேட்கும், என்னடா லாஜிக் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பின்னாடிலாம் வேற போயிட்டான், அப்படியாச்சும் போய் பிடிச்சிருக்கலாம். ஆனா பின்னாடி போய் ஓரமா லைன் கிட்ட நின்று மிதி வாங்கி போய் விழுந்துட்டானாமா. ஆனந்தன் அவுட் ஆகிட்டா இருப்பா. ஒரட்டுக்கு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஹீரோ சாருக்கு மாச கிரியேட் பண்றோங்கிற பேர்ல கபடியை கண்ணாமூச்சியா மாத்தி வச்சிருக்கீங்களா? இதுக்கு எங்க ராதாமா விளையாடின கண்ணாமூச்சியே எவ்வளவோ மேல் போலையடா. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அடுத்ததா பாமா வாசு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாக்கியலட்சுமி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட போய் பாருங்க, அப்படியே அந்த டேட்ல அந்த எபிசோட போய் பாருங்க, ஒரு சம்பவம் ஒண்ணு மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல சம்பவம் தான், என்னன்றதை நானே சொல்றேன், வாங்க வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க போய் தான் பாப்போம். உங்க ஃபுல் நேம் பாக்கியலட்சுமி தானா? ஆமா மேடம். டேட் ஆஃப் பர்த் மேடம்? வாங்கிட்டு சொல்லவா? February 25. நாளை கழிச்சு தானே? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. நம்ம பாக்கியலட்சுமியோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா 25th February அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் 2 நாள்ல உனக்கு பர்த்டேவான்னு சொல்லி கேட்டா ஆமால 2 நாள்ல பர்த்டேல மறந்தே போயிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பாக்கியலட்சுமி அவங்க பர்த்டேவை மறக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே அவங்க அம்மா கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணும்போது கூட ஆமால இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்பாங்க. ஹாப்பி பர்த்டே பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா? உன் பிறந்த நாள் கூட மறந்து போச்சு உனக்கு. ஆமா, மறதி ஒரு தேசிய வியாதி. காலையில கேலண்டர் கிழிக்கும் போது கூட பார்த்தேம்மா, இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் ஆச்சேன்னு. பாத்தீங்களா, வழக்கமாவே பாக்கியலட்சுமி அவங்களுடைய பர்த்டேவை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க போல இருக்கு, வருஷம் வருஷம் மறந்துடுவாங்க. பர்த்டேவை மறக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா பர்த்டே டேட்டையே மறக்கிறது தான் பிரச்சனை. புரியலையா? இப்ப அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும்போது February 25th தான் உங்களுடைய பர்த்டேன்னு சொன்னாங்கல்ல மேடம்? டேட் ஆஃப் பர்த் மேடம்? February 25. ஆனா அதுவே ஓபனிங் எபிசோட்ல பாக்கியலட்சுமியோட அம்மா பாக்கியலட்சுமிக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணாங்க பாத்தீங்களா? அன்னைக்கு காலையில பாக்கியலட்சுமி எந்திரிச்சு குளிச்சு பல் விளக்கிட்டு காலை கடன்லாம் முடிச்சிட்டு நேரா போய் கேலண்டரை கிழிச்சு அன்னைக்கு என்ன டேட்ன்றதை காமிச்சிருப்பாங்க. அன்னைக்கு என்ன டேட் தெரியுமா காமிச்சாங்க? ஹாப்பி பர்த்டே பாக்கியலட்சுமி. காலையில கேலண்டர் கிழிக்கும் போது கூட பார்த்தேம்மா, February 25.
மார்ச் 16ல இருந்த பர்த்டே வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடி போய் இப்ப பிப்ரவரி 25க்கு வந்துருச்சு. பிப்ரவரி 25. இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் போச்சுன்னா ஜனவரிக்கு போயிரும் போல இருக்கு. பார்க்கலாம், நாளைக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா, யாருக்கு தெரியும். அடுத்தா நிர்மலா தேவி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, சரியான சீன் ஒன்று மாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்ன சீன் என்ன கண்டென்ட்னு பாத்துருவோமா? அப்படியா உன்னை வந்து வச்சுக்கிறேன் வாங்கடா. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதாவது வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே கிளம்புது. அப்போ வீட்டில் இருக்கிற டிரைவரை கூட்டிட்டு வெளியே வந்துருது. ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பொண்ணு டிரைவரோட ஓடி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தப்பா நினைச்சிடறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் டிரைவருக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு அப்படிங்கிறதுனால அவன் இதை சாதகமாக யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, இப்போ நீ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா நம்ம ஒரு கல்யாணம் பண்ணணும். நம்ம பண்ற கல்யாணம் உண்மையான கல்யாணம் கிடையாது, அது ஒரு பொம்மை கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இப்போ இவங்க பண்ண போற அந்த பொம்மை கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க. சும்மா பொம்மை கல்யாணம் வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு தாலியை கட்டுவோம். தாலியா? தங்கம் லைன்ல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இல்லங்க வேண்டாம், ராமாக்கு எப்படிங்க கல்யாணம் எல்லாம் பண்ண முடியும்? ஏ சப்ரா புத்திசாலி, அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் புள்ள பேத்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவான புள்ளியா தான் இருக்குது, கொஞ்சம் அறிவான புள்ளியா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த டிரைவர் சொல்ற கதையெல்லாம் நம்பாது, இதெல்லாம் ஒரு பொம்மை கல்யாணம், இந்த புள்ள நம்பவா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சா, சொல்லிட்டேன்ல என்ன பண்றான் பாரு. இந்த பொம்மை கல்யாணம் நடக்கலன்னா அவங்க என்ன கொன்னுடுவாங்கங்க. பாவங்க அந்த பொண்ணு ரொம்ப அப்ராணியா இருக்கு. ரெஜிஸ்டர் சார் வாங்க வாங்க. ஆனா இந்த காலத்து பசங்க என்னென்னமோ ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது இழுத்துன்னு ஓடிறானுங்க. டிக் பண்ண இடத்துல சைன் வாங்கி கொடுங்க சார். நம்ம டிரைவர் பைப்புல போட்ட பிட்ல சரி ஓகே வேற வழி இல்லாம நம்ம பொம்மை கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொம்மை கல்யாணம் நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு அந்த புள்ள அக்செப்ட் பண்ணுதான். அந்த பொம்மை கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரிஜிஸ்டர் முன்னாடி போட்டோகிராஃபர்லாம் வர வச்சு தாலியெல்லாம் எடுத்து கட்டி பொம்மை கல்யாணம் பண்றாங்களாமா. அந்த பொம்மை கல்யாணத்தை இந்த புள்ள நம்புதாமா. இனிமே ஏதாவது நடந்தா அவங்க தான் காரணம்னு இதுல எழுதியிருக்காங்க. நானும் என்னென்னமோ புழுவுறேங்க, லூசு கூட நம்பாதுங்க, ஆனா அவன் நம்பிட்டாங்க. எப்பேற்பட்ட ஸ்டோரி பார்த்தீங்களா? அந்த பைப்புல சொல்ற கதையெல்லாம் கேட்டு தாலி கெட்டது மட்டும் இல்லாம அந்த பைப்புல சொல்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்குதாமா, எதையும் படிச்சு கூட பார்க்காம. இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இப்போ வரைக்கும் அந்த புள்ள இது ஒரு பொம்மை கல்யாணம் தான் நம்பி அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்குதாமா. நம்ம தேவி பிரெக்னன்சி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இந்த கதை போக போகுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? அனைமா இன்னும் 1 வருஷத்துல கன்சீவ் ஆகி 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையை பெற்று, இது ஒன்றும் உண்மையான குழந்தை கிடையாது, பொம்மை கல்யாணம் பண்ணல அந்த மாதிரி பொம்மை குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சீரியல ஓட்டுனாலும் ஓட்டு வாங்கி போல இருக்கு. ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. கடைசியா அஸ்வின் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ப்ரோ சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, வாட்ஸ்அப் சேட்டை வச்சு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அதுவும் என்ன காமெடின்னு பாத்துருவோம். சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. ராத்திரி நேரத்துல ஐ லவ் யூ னு மெசேஜ் அனுப்புனாங்க. இப்போ இந்த டாக்டர் சார் மேல பொய்யான பழி போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் சேட் ஒன்று காட்டுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் சேட்ல எப்படி மெசேஜ் இருக்குது அப்படிங்கறத ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேனா? நீங்க தான் அனுப்பிருக்கீங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? சரி ஓகே, இந்த புள்ள போன்ல தான் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது, அந்த சாருடைய போன்ல அதே மாதிரி மெசேஜ் இருக்குதா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்றதுக்காக அவர் போனை வாங்கி பார்த்தா அந்த மெசேஜ் அவர் போன்லயும் இருக்குது. அந்த மெசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் கொஞ்சம் பாருங்க. ஐ லவ் யூ மெசேஜ் தன்னால போயிடுச்சா? நான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நான் பல வருஷமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி பல வருஷமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நம்ம அனுப்புற மெசேஜ் ஒரு பக்கமும் நமக்கு வர மெசேஜ் இன்னொரு பக்கமும் தான் இருக்கும். அப்படித்தானே வாட்ஸ்அப் செயல்படும். ஆனா இவங்களுக்கு மட்டும் பாருங்களேன், ஏதோ புது அப்டேட் போல இருக்கு. அனுப்புனவருடைய மெசேஜ் ஒரு பக்கம், வந்தவங்களுக்கும் அதே பக்கம் தான் அந்த மெசேஜ் இருக்குது. எப்படி என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா, பேரையும் டிபியும் மட்டும் மாத்திட்டு மத்தபடி மெசேஜ் எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க போல இருக்கு. இத்தனைக்கும் அனுப்புன மெசேஜ் இன்னொரு பக்கம் வந்திருக்க தானே போகுது, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து போட்டுருக்கலாம்ல. சாலதான் இன்னைக்கு சீரியல் கொடுமைகள். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரிஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேர்ந்துரும். சோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட கூட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.